மனிதர்கள் தன்னோட வாழ்நாள்ல பாதிய தூக்கத்திலே கழிக்கிறான்னு நிறைய தத்துவ ஞானிகள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வாழ்நாள்ல நம்ம பாதிய தூக்கத்துக்கு செலவிடுறதுனாலேயே நம்ம தூக்கம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்ன்றது நம்மளுக்கு புரிய வருது. தூக்கத்தை பற்றி மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு சரியா 7லேருந்து 9 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் போது நம்ம உடலுக்கு பல நன்மைகள் வந்து சேருது. இது மட்டும் இல்லாமல் பல நோயும் வராமல் தடுக்குது. உதாரணத்துக்கு, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்க 2 நாளைக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்க, நல்லா தூங்கி எந்திரிங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதிலிருந்தே தூக்கத்தோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுது. இவ்வளோ ஏன், ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தூங்குறான்றதை வச்சு தான் அவனோட ஆரோக்கியமும் அவனோட ஆயுள் காலமும் நிர்ணயிக்கப்படுதுன்னு பல வாழ்வியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அன்றாடம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையும் நம்மளோட வேகமான வாழ்க்கை முறையும் நம்மளோட தூக்கத்தை மிகவும் பாதிக்குது. ஆழ்ந்த உறக்கத்தை அடையிறதுக்கு ரொம்ப எளிய வழிமுறைகள் செஞ்சாலே போதுமானது. முதலாவதாக, காஃபி டீ குடிக்கிறத பார்த்து குடிங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி டீ குடிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு நாள் முழுக்க நீங்கள் எவ்வளோ காஃபி குடிக்கிறீங்க டீ குடிக்கிறீங்கன்றத ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து அளந்து குடிங்க. இதில் இருக்க கேஃபின் நம்மளை ரொம்ப புத்துணர்வாக வச்சு நம்மளோட தூக்கம், அதாவது நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான், மருத்துவ உலகம் நம்மளுக்கு தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், மொபைல் ஃபோன்ஸை தூங்கும் போது பார்க்காதீங்க, பக்கத்துலேயும் வச்சுக்காதீங்க. மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் உங்களோட ஆழ்நிலை தூக்கத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியாவது மொபைல் ஃபோன்ஸையோ டிவியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிக்கிறது இல்லை மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டா உங்கள் தூக்கத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரீங்களா, இதமான சூட்டில் தண்ணியை வச்சு ஒரு சின்ன குளியல் போட்டிங்கன்னா உங்களோட அசதி எல்லாம் போயிடும், நல்லா தூக்கம் நிம்மதியாக வரும். எல்லாத்த விட முக்கியமாக, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்த்து சாப்பிடணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதிக காரமுடைய உணவையோ இல்லை வயிறு முட்டை சாப்பிட்றதையோ சாப்பிட்டிங்கன்னா ஒன்று செரிமானம் ஆகாது. 2வது, உங்களோட தூக்கத்தை அது ரொம்பவே பாதிக்கும். மறுநாள் காலையில் ரொம்ப அசதியோடு எந்திரிப்பீங்க. அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அளவாக சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு பார்த்து சாப்பிடுங்க. உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.